தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிக்கன மகிமை உண்டாவதாக. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தெய்வமாகிய அவருடைய கிருபை, அந்த கிருபையினால வருகிற ரட்சிப்பு, மீட்பு, அவருடைய அன்பு, ஆவியானவர் அவர் எங்களுக்கு வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்திலே பார்த்தோம், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இதனாலும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒருவேளை தேவனை அறியாத, இயேசுவை அறியாத, இயேசுவை விசுவாசிக்காத, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யாராவது இந்த நாள்ல இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, எங்கும் கிடைக்காத, எந்த தெய்வமும் தர முடியாத ஒரு நல்ல செய்தி. நீங்க பாவிகளாய் இருக்கும்போது உங்களுக்காக பரிசுத்த தெய்வம் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்களை மன்னிக்கும்படியாக, உங்களை மாற்றும்படியாக, உங்களை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றும்படியாக, தன்னோடு கூட 1000 ஆண்டுகள் வாழும்படியான ஒரு தகுதியை உங்களுக்கு தரும்படியாக, உங்களுடைய பாவங்களுக்காக இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதுள்ள யாவற்றையும் படைத்து ஆளுகை செய்கிற அந்த இயேசு மனிதனாக பூமிக்கு வந்து உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், கொல்லப்பட்டார், தன்னை ஒப்பு கொடுத்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இந்த நாளிலும் தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு, ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும் தக்கதான ஒரு அதிகாரத்தையும் கொடுக்கும்படியாக அவர் காத்திருக்கிறார், விரும்புகிறார், வாஞ்சிக்கிறார், உங்களை தேடுகிறார் என்பதாக இந்த நாளிலும் இந்த செய்தியின் மூலமாக தேவன் உங்களோடு பேசுகிறார். பாவிகளா இருக்கிறீங்களா? உங்களை பாவத்திலிருந்து உங்களை விடுவிக்க முடியாமல் இருக்கிறதா? எங்கு போய் காணிக்கைகளை போட்டும் என்னென்ன காரியங்களை செய்தும் உங்களுடைய பாவத்திலிருந்து வெளியில வர முடியாம இருக்கிறதா? உங்களுக்கு இயேசு வேண்டும். பாவங்களுக்காக மரித்த இயேசு வேண்டும். இயேசு என்கிற அந்த தெய்வம் வேண்டும். ரட்சிக்கிறவர் வர வேண்டும். அவரை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே ஒரு காரியம் செய்யுங்க. இயேசுவே, நீர்தான் உண்மையான குமாரன், நீர்தான் எங்களுடைய பாவங்களுக்காக வந்தவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதனாலும் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும், என்னை மன்னியும், நான் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்க. இவ்வளவுதான். நீங்க உங்களை குத்த வேணாம், கீற வேண்டாம், கிழிக்க வேண்டாம், மெழுகுதிரிய பத்த வேண்டாம், ஒரு காணிக்கையை செலுத்த வேண்டாம், நீங்க ஒன்றுமே கொடுக்க தேவையில்லை. ஒரே ஒரு காரியம், இயேசுவே உம்மை விசுவாசிக்கிறோம், எங்களை மன்னியும், மாற்றும், ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லும் போது என் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அந்த நிமிடமே அவர் கிரியை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். இயேசுவின் நாமத்துல சொல்றேன். அந்த தெய்வத்தை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த தெய்வத்தை குறித்து தான் செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த தெய்வம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வேண்டும், ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் வேண்டும், ஒவ்வொருத்தருடைய உறவுகளிலும் வேண்டும், ஒவ்வொரு கிராமங்களுக்கும் வேண்டும், ஒவ்வொரு நாடுகளுக்கும் வேண்டும், உலகத்துக்கும் வேண்டும். ஏனென்றால் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த ஒரே ஒரு தெய்வம் நான் இந்த நாள்ல பேசுகிற அந்த இயேசு ஒருவரே. அவர் வேணும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வேணும். இல்லாட்டி நீங்க பாவத்திலிருந்து வெளியில வரவே மாட்டீங்க. உங்களோட பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது, இயேசுவை தவிர. ஏனென்றால் அவர் ஒருவர் தான் பாவத்திற்காக மரித்து உயிர் தெழுந்து இந்த நாளும் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு தெய்வம் அந்த இயேசு மட்டும்தான்.
மரம் அல்ல, சிலை அல்ல, கல் அல்ல, படைப்புகள் அல்ல. அவர் ஜீவனுள்ள தெய்வம். அவர் இந்த நாளும் ஜீவனோடு இருக்கிறவர். இந்த படைப்புகளையும் அந்த உலகத்தில் இருக்கிறவைகளையும் உள்ளவைகளை படைத்து ஆளுகை செய்கிற அந்த இயேசுவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். விடுதலை வேண்டுமா? இயேசு வேண்டும். மன்னிப்பு வேண்டுமா? இயேசு வேண்டும். சமாதானம் வேண்டுமா? இயேசு வேண்டும். ரட்சிப்பு வேண்டுமா? இயேசு வேண்டும். பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமா? இயேசு வேண்டும். வியாதிகள் மாற வேண்டுமா? இயேசு வேண்டும். அற்புதம் நடக்க வேண்டுமா? இயேசு வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே உம்மை பற்றி இப்படி எல்லாம் சொல்றாங்கப்பா, இந்த நாள்ல நான் உங்களை ஏற்றுக்கொள்றேன், உங்களை நம்புறேன், உங்களை விசுவாசிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில வாங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க, என்னை மன்னிங்க, நான் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க. அது போதும். ஆண்டவர் கிரியை செய்வதை, இயேசு கிரியை செய்வதை அந்த நிமிடத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். அப்படியாக இயேசு ஒவ்வொருத்தரையும் சந்திப்பாராக, ஒவ்வொருத்தரையும் மாற்றுவாராக, மன்னிப்பாராக. அவர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான இருதயத்தை உங்களுக்கு தரும்படியாக ஆவியானவர் இதனால் உங்கள் ஒவ்வொருத்தரையும் நடத்துவாராக. ஆமென்.